எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டில் கோழி அடிச்சிருக்குது, குழம்பு வைக்கலாம் வாங்க. அடுப்புல வடைச்சட்டி வச்சுருக்கு. கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1/2 கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் வதங்கிட்டு 10 வரமிளகா போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பில், 3/4 கிலோ சிக்கனு, அதுக்கு 1/2 கிலோ வெங்காயம் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு அது வதங்கிட்டு 2 கல் உப்பு போட்டுக்குங்க. அது கூட 10 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, சீரகம், குருமிளகு, சோம்பு, கசகசா எல்லாம் ஒரு ஸ்பூனு. அது கூட 2 பட்டை, கிராம்பு போட்டுக்குங்க. எல்லாம் அது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இதெல்லாம் போட்டு 2 பிரிஞ்சி இலையும் கூட போட்டுக்குங்க. போட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நாங்கள் வீட்லேயே நாட்டு கொத்தமல்லி அரைச்ச பவுடரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. நாம் இப்போ வதக்கினதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே நம்ம கழுவி வச்ச சிக்கனும் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நான் கழுவி இருக்கிறேன். அதை கழுவுனதை அப்படியே நம்ம அடுப்பில் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அது கூட சிக்கன் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கி கொஞ்சம் நேரத்தில் அது தண்ணி பிரிஞ்சு வரும். தண்ணி பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதை சுண்டணும். கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கூட்டை அதில் ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சம் சிம்மிலேயே கொஞ்சம் வரமிளகாத்தூள் நாங்கள் வீட்லேயே தயார் பண்ணணுமோ மிளகாத்தூள் நாங்கள் போடுறோம். அது போட்டால் கொஞ்சம் கலர் வரும். நல்லா வெந்த பிறகு நல்லா ஒரு ரெட் கலராக வரும். அதுக்கப்புறம் நாம் ஒரு தாளிப்பும் போட்டுடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கடுகு, 3 வரமிளகா, கருவேப்பில் கொஞ்சம் போட்டு தாளித்து எடுத்து அதில் கொட்டிடுங்க. கொட்டி ஒரு கொதி வந்தோடனே நாம் பாத்திரத்தில் மாற்றி ஊற்றி கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கி வச்சா கோழி குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள்.